நாடு முழுவதும் அந்த சிம் கார்டின் விலை, அதாவது ஜியோ, ஏர்டெல், இந்த நிறுவனங்களின் விலை அதிகரித்து சுமார் 2 வாரங்கள் ஆகின்றது. அதற்கான எந்த விதமான பதிலோ எந்த விதமான தீர்வோ இதுவரை அதை குறித்து எந்த கருத்துக்களும் சொல்லாமல் அரசு அமைதி காத்து கொண்டிருக்கின்றது. அதை குறித்து ட்ராய் நிறுவனம் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை. அநேக நபர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய அந்த நிறுவனத்திலிருந்து வேறொரு நிறுவனம், அதாவது பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு அநேகர் தற்பொழுது மாறி வருகிறார்கள். சுமார் கடந்த 2-3 நாட்களில் சென்னை மாவட்டத்தில் மொத்தம் 1.6 லட்சம் வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எல் இணைந்து உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகிறது. ஆனால் நாடு முழுவதும் பிஎஸ்என்எல் வைத்திருக்கிற டவர் எண்ணிக்கை வெறும் 68,000 என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதுபோல் ஜியோ நிறுவனம் வைத்திருக்க டவரின் எண்ணிக்கை சுமார் 7 லட்சத்துக்கும் மேலாக இருக்கிறது என்று சொல்கிறது. ஏர்டெல் வைத்திருக்கும் டவரின் எண்ணிக்கை சுமார் 3 லட்சம் சொல்கின்றது. அரசு இது குறித்து கருத்து கேட்டால் அரசு சொல்லுகிற பதில் என்னவென்றால், அவர்கள் நிறுவனங்கள் விலையேற்றத்தை அவர்கள் அதிகரித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறது. இது எப்படியாக செயல்பட போகிறது என்பது இன்னும் தெரியவில்லை. இந்த கட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை ஏதாவது மேற்கொள்ளப்படுமா, அல்லது விலை குறைப்பு தருமா, இல்லைனால் பிஎஸ்என்எல் 4G சேவையை சரியாக தருமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் அநேக இடங்களில் பிஎஸ்என்எல்லுடைய நமக்கு அந்த அழைப்பு சரியாக கிடைக்காது. ஏனென்றால் நான் பேசினா அவர் கேட்காது, அவர் பேசினா எனக்கு கேட்காது. பார்த்தா பிஎஸ்என்எல் டவராக இருக்கும். டவர் இருக்க இடத்துல பக்கத்தில் போய் நின்னா கூட அவங்க அந்த டவர் சரியான முறையில் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. இதில் எப்படியாக 4G அவர்கள் தருவார்கள் என்பதும், குறைந்த கட்டணம் இருக்கிறது என்பது உண்மைதான். அந்த குறைந்த கட்டணத்துக்கு நிகராக நமக்கு சரியான அழைப்பை மேற்கொள்வதற்கு சரியான ஒரு சிக்னல் கிடைத்தால் தான் நாம் மேற்கொள்ள முடியும். அதை பிஎஸ்என்எல் வலுவாக அதை சீரமைக்கும் பணியை மேற்கொண்டால் நிச்சயமாக குறைந்த கட்டணம் பிஎஸ்என்எல் நாம் சென்று விடலாம். நாம் எல்லோருமே ஒரே நிறுவனத்தை வைத்திருந்ததனால்தான் அந்த நிறுவனம் ஆளுகை செய்ய விரும்புகின்றது. நாம் ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தோம் என்றால் இப்படி குறைந்தபட்சம் 8 சிம் கார்டுகள் கட்டாயம் இருக்கும். ஒரு செல்லில் 2 குறைந்தபட்சமாக இருக்கும். நாம் ஆரம்பத்திலேயே அந்த ஒரு ஏர்டெல் ஒன்று, ஒரு ஜியோ ஒன்று, ஒரு பிஎஸ்என்எல் ஒன்று, வேறு ஐடியா ஒன்று, வோடஃபோன் ஒன்று அப்படி போட்டிருந்தோம்னா இந்த மாதிரி இவங்க ஒரு முன்னேற்றத்துக்கு முன்னேற்றம்னா இந்த மாதிரி அவங்க நம்மளை அடிமையாக பயன்படுத்தக்கூடிய இந்த காரியங்களை நம்ம தவிர்த்துருக்கலாம். அதை நம்ம செய்யாமல் விட்டதுனால ஜியோ வாடிக்கையாளர்கள் மற்றும் ஏர்டெல் வாடிக்கையாளர் அதிகரிக்க அவர்கள் தங்கள் கட்டணங்களை உயர்த்தி விட்டார்கள். நாம் எல்லாம் பயன்பாட்டில் வைத்திருந்தால் இப்படி ஒரு கட்டண உயர்வை நிச்சயமாக நாடு சந்தித்திருக்காது என்று தான் எதிர்பார்க்கிறோம். மக்களுடைய கோரிக்கை என்னென்றால் அதிக கட்டணம். இதில் பெரிய விஷயம் என்னவென்றால், உலகிலேயே இந்தியாவில் தான் மிக குறைந்த கட்டணம். உலகிலேயே இந்தியாவில் தான் நமக்கு நெட்வொர்க் சேவை மிக குறைந்த கட்டணம். வேறு மற்ற இடங்களில் விலை அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் இந்த விலையேற்றம் என்பதும் மிக அதிகமாகத்தான் இருக்கின்றது. நாம் தொடர்ந்து பார்க்கலாம். விலையேற்றை குறித்து அரசு என்ன அறிவிக்கிறது, அல்லது ட்ராய் நிறுவனம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து எமது பக்கத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.